மோட்டோடைய H50 ஃபியூஷன் அப்படிங்கிற மொபைல் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதோட வெர்ஷன் அப்படிங்கிறது U2 UUIS 34.40 அப்படிங்கிற மாதிரி நிறைய போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த்துக்கான ஒரு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டாக இருக்கலாம். மேபி பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் அப்டேட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா நம்மளுடைய அந்த மோட்டோ H50 ஃபியூஷன் அப்படிங்கிற மொபைலில் பேட்டரி பேக்கப் தான் சுத்தமாக பேட்டரி பேக்கப் இருக்கிறதில்ல. குறைந்தபட்சம் ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் அதுங்கிறதே அது ரொம்ப அதிகம் தான். நீங்கள் வந்து 5G யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி 4G யூஸ் பண்ணிட்டு இருக்காலும் சேம் இதே போல் தான் நமக்கு பிரச்சனையாக இருந்துகிட்ருக்கு. ஸோ ஃபஸ்ட் உங்களுக்கு இந்த அப்டேட் வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சிஸ்டம் அப்டேட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எகைன் பார்த்தீங்கன்னா அங்கே செக் ஃபார் அப்டேட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ கரண்ட்டாக என்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து வந்துடும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு செப்டம்பர் மந்த்துக்கான அப்டேட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே செக் ஒய்ஃபை செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஒய்ஃபைல யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒய்ஃபை, இல்லைன்னா யூஸ் மொபைல் டேட்டா அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6 ஸ்டெப் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். அப்டேட் ஆன அப்புறம் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு எகின் ஆன் ஆகும். அப்போ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கோ இல்லை ஜஸ்ட் செக்யூரிட்டி பேட்சை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நான் பார்த்துக்க முடியும். ஏன்னா பேட்டரி இஷ்யூ இருக்குது. மேபி அப்டேட் கொடுக்கும்போது பேட்டரி இஷ்யூ சால்வ் பண்ணாங்க அப்படின்னா வேறு லெவலில் தரமான ஒரு மொபைலாக இருக்கும் இது. இல்லை அப்படின்னா பேட்டரி பேக்கப் தான் பெரிய இஷ்யூவாக இருந்துகிட்ருக்கு. ஸோ உங்களுக்கு அப்டேட் வந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த அப்டேட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 31.94 MB அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து அப்டேட் பண்ணிவிட்டு எப்படி என்ன பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இல்லை பேட்டரி பேக்கப் அப்படியே இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.